ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க காஷ்மீரி சில்லி 10 சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு முழு பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சீவி வச்சுருக்கேன். இது சின்ன ஹோலில் துருவிக்கோங்க. ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன், 2 குழிக்கரண்டி தயிர், துருவி வச்சிருக்க இஞ்சி, அடித்து வச்சிருக்க பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு அளவு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இது அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். 2 முழு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பிரியாணிங்கிறதுனால இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா இருக்குங்க. இந்த சைஸ் பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய் தோல் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg அரிசி எடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 kgங்க. சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஊற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். குக்கர் பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே பிரியாணி இலை, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. எண்ணெயிலே எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கட்டு கொத்தமல்லி இலை, 1/4 கட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக புதினா, காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு, உங்களுக்கு எந்த அளவு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ஊற வைக்கிறதுக்கும் சேர்த்தே நான் 1/4 கட்டு தாங்க எடுத்தேன். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வந்த பிறகு சிக்கனை சேர்த்துக்கோங்க. தயிரில் ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே சிக்கன் வெந்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, தயிர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸோட ஜீரா ரைஸ் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பாருங்க, 10 நிமிஷத்துல சிக்கன் சாஃப்டா வெந்துருச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி போதுங்க. நம்ம தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்ததுனால இது கரெக்டாக இருக்கும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க. அளவு எடுத்து வச்சிருக்க தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியே போட்டுருங்க, வெயிட் எதுவும் போட வேண்டாம். பாருங்கள், ஸ்டீம் வருது.
இந்த மாதிரி ஸ்டீம் வந்த உடனே குக்கர் பேனை எடுத்துட்டு தோசை தவை வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கரை அது மேலே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்டீம் வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கு. வாங்க உங்களுக்கு சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்கு. நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சீங்கன்னா பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கனும் சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.